அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் இஹ்சான் உடையவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை. அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் இந்த இஹ்சானை கடமையாக்குகிறான். இஹ்சான் என்றால் என்ன? அரபி மொழியில் இஹ்சான் என்றால் அழகிய முறையில் ஒரு செயலை செய்தலுக்கு அல் இஹ்சான் என்று சொல்லப்படும். ஆனால் குர்ஆனுடைய ஹதீஸுடைய விளக்கத்தின்படி இஹ்சான் என்றால், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு சமூகத்துடைய அறிவுரையை, அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக். அல்லாஹ் உன்னிடத்தில் எப்படி அழகிய முறையில் நடந்து கொண்டானோ நீயும் அது போன்று படைப்புகளோடு நடந்து கொள். அல் இஹ்சான் என்றால் அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல் இஹ்சான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ள அல்லாஹ் ரஹ்மான் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். உங்கள் சகோதரனின் தேவையில் பங்கு கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய தேவையில் பங்கு கொள்வான். உங்கள் சகோதரனின் சிரமத்தை நீக்குங்கள், அல்லாஹ் உங்களுடைய சிரமத்தை நீக்குவான். நீங்கள் ஒரு ஏழைக்கு செலவழியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு செலவழிப்பான். நீங்கள் பிறருடைய பாவத்தை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். நீங்கள் சகோதரனின் குறையை மறையுங்கள், அல்லாஹ் உங்களுடைய குறையை மறைப்பான். நீங்கள் எப்படி படைப்புகளோடு நடந்து கொள்கிறீர்களோ அப்படி அல்லாஹ் உங்களோடு நடந்து கொள்வான். அதுதான் அல் இஹ்சான். இந்த இஹ்சானை உடையவர்களை இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், இந்த முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான்.